நாம இன்னைக்கு கரெக்ட்டா எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3500 ஆண்டு பழமையான ஒரு மாமரம். அதன் கீழ மணலில் உருவாக்கப்பட்ட ஒரு லிங்கம். பரவலான கங்கை வெள்ளத்தையும் தடுத்த தேவியின் பக்தி. அந்த பக்திக்கு தன் மனதை ஒப்புக்கொண்ட சிவபெருமான். இந்த உலகின் பூமியின் சக்தியை எடுத்துக்காட்டும் ஒரு தலம். இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தான். நாம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ விலாக்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டூ த சேனல். தென்னிந்தியாவின் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி தத்துவத்தை குறிக்கும் மிகப்பெரிய பிரத்யேகமான கோயில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். 25 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து நிற்கும் இந்த கோவில் காஞ்சிபுரத்தின் ஆன்மீக சின்னமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுடைய வரலாறு, இது பல்லவர் காலத்தில் கட்டப்படுற ஒரு கோவிலாகும். இது கிபி 6ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 600 காலத்தில் இந்த கோவில் கட்டப்படுது. அதுக்கப்புறமா வரக்கூடிய சோழர்களாக இருக்கட்டும், பாண்டியர்களாக இருக்கட்டும், விஜயநகர அரசர்களாக இருக்கட்டும், ஸோ இவர்கள் காலகட்டத்தில் இந்த கோவில் நல்லா பெருசாகவே விரிவாக்கம் படுது. இந்த பிருத்திவிலிங்கம் உருவான கதை. பார்வதேவி ஒரு நாள் சிவபெருமானின் சோதனையை எதிர்கொள்ள வேண்டி கங்கை நதியிலிருந்து ஒரு மணல் லிங்கத்தை உருவாக்கி மாமரத்தடியிலிருந்து தவம் புரிகிறாங்க. இதை சோதிக்க விதமாக சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கங்கை நதியில் வெள்ளப்பெருக்க உருவாக்கி விட்டுறாரு. பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தன் உடம்பை கவசமாக உருவாக்கி அந்த லிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக ஃபுல்லாக போய் மூடி மறைச்சிக்கிறாங்க. அந்த தனக்கான பக்தி பார்த்த சிவபெருமான் அங்கிருந்து வந்த தேவியுடன் திருமணம் செஞ்சு கொள்கிறாரு. இதுதான் இந்த கோவிலுடைய முழு வரலாறு. இந்த கோவில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாமரம் தான். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாமரத்தில் 4 விதமான கனிகள் காய்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரம் சிவபார்வதி கல்யாணத்துக்கு சாட்சியாக இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுடைய உட்புறத்தை சுற்றி பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய தூண்களும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிலைகளும் சிற்பங்களும் எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த கோவிலை கட்டுறதுக்கு பல மன்னர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோவிலை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பொருட்செலவும் எவ்வளவு செல்வங்களும் இந்த கோவிலுடைய கட்டுமானத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே மிக அற்புதமாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் நமக்கு காட்சியளிக்கின்றது. இந்த தூணை நல்லா பாருங்களேன். ஒரு தூணில் எவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஒவ்வொரு இடங்களும் இன்ச் பை இன்ச்சாக செதுக்கி இந்த தூணை மிக அழகாக காட்சியளிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் மலைக்க வைக்கும் விதமாகவே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே சிறந்த முறையில் செதுக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதம் கோவில்னா சும்மாவா? ஸோ அதை எடுத்துக்காட்டு விதமாக இந்த கோவிலில் உள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களும் சரி, விக்கிரகங்களும் சரி அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கரிகால சோழனுடைய உருவம். இந்த கோவிலில் கரிகால சோழனுக்கு அழகான சிலை வச்சுருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நேர்லேயே கரிகால சோழன் நிற்கிற மாதிரியே நமக்கு ஒரு காட்சி அளிக்கிறார். நாம் இவ்வளோ நேரம் கோவிலுடைய உட்புறத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம கோவிலுடைய வெளிப்புறத்தை பார்க்க போகிறோம். இந்த கோவிலுடைய வெளிப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன்.
இந்த கோவிலுக்கு பல மன்னர்கள் பல காலத்தில் தொண்டாட்டியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் காலம். அதில் வரக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு 172 அடியில் ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுக்குறாரு. அது 11 அடுக்குகளை கொண்ட ஒரு ராஜகோபுரமாக இருக்குது. அதுக்கப்புறமா 1000 கால் மண்டபம். இந்த 1000 கால் மண்டபம் இந்த கோவிலில் மிக அழகாக சிறப்பாக நமக்கு காட்சியளிக்குது இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில். ஃபைனலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.